ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ரவா கேசரி. ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. அந்த கீ உருங்கினோடனே 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அந்த 1 கப் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். என்னென்னா முந்திரி, பாதாம், திராட்சை. இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அது ஃப்ரை ஆனோடனே அதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 3 கப் வாட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகணும். அது ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச ரவையை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான். நல்லாயிருக்கும்ண்ணா கலர் பார்க்க நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 3/4 கப் சுகர் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுகர் நல்லா கரையணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மணத்துக்கு நெய் விடுறேன். கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்குறேன். நம்ம ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்